எந்த ஊடகங்களுக்கு முன்னால தோன்றாத முதலமைச்சர் அவர்கள் இன்று திருச்சியில மேடையில் தோன்றி மக்கள் முன் அதாவது தான் பெற்ற வெற்றியின் புகழை பாடி அதாவது வெற்றியின் வாழ்த்துக்களையும் சொல்லி மக்கள்கிட்ட நன்றியும் சொல்லி மக்களுக்கு சில விடயங்களை எடுத்து கூறியிருந்தார். அது முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவர் முதலாவது சொன்ன விடயம் எப்படி என்று பார்த்தமா இருந்தால், பல கட்சிகள் சொல்லியிருந்தார்கள், ஓகே இப்போதானே வந்திருக்கிறார், இவற்றை ஆட்டத்தையும் ஒருக்கா பார்த்துருவோம் என்ற மாதிரி ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுவோம் என்று சொல்லியிருக்கிறேன். அதாவது அதில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி நாம் தமிழர் கட்சியும் சரி யாராக இருந்தாலும் இவர்களுக்கு தான் இவர் இந்த கதையை சொல்லியிருக்காண்டது அப்படியே தட்டு தெளிவாக தெரிகின்றது. அதாவது 6 மாதம் கூட வெயிட் பண்ணல, 6 மணித்தியானத்துக்கே தன்னை பற்றி தூத்த துவங்கிட்டார்கள். இவர்கள் எல்லாம் தன்னை பற்றி பேச துவங்கிட்டார்கள், தற்குறி என்று சொல்ல துவங்கிட்டார்கள் என்றதை அதில் சுட்டி காட்டியிருந்தார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதாவது தனக்கு விழுந்த வாக்கு அதாவது ஓட்டுக்கள் எம்ஜிஆருக்கு கூட கிடைக்கல. ஒரு காலத்தில் முதல் எம்ஜிஆர் தேர்தலில் நிற்கல என்றதையும் அவர் சுட்டி காட்டியிருந்தார். ஆனால் தான் எம்ஜிஆரையும் என்னையும் ஒன்றாக ஒப்பிடாதீங்க, அவர் வேறு நான் வேறு, அவற்ற இடத்துக்கு என்னால் பிடிக்கலாது என்ற மாதிரியும் பணிவாகவும் அதில் குறிப்பிட்டிருந்தார். அது இன்னும் ஒரு மனவருத்தத்தையும் அவர் அதில் சொல்லியிருந்தார். அவர் சொல்லியிருந்தார். எப்படின்னு பார்த்தோம் இருந்தால், நீங்கள் போட்ட வாக்குகள் எனக்கு மகிழ்ச்சி சந்தோஷம், ஆனால் கொஞ்சம் கூட போட்டிருந்துக்கலாம். அதாவது 108 போடாமல் 118 போட்டிருக்கலாம். நீங்களே போட்டிருந்தீங்கன்னா நான் இந்த மற்ற ஆக்கள்கிட்ட எல்லாம் கெஞ்சி இந்த பதவிக்கு வர தேவையில்லை, அது அவர் நானாயே உங்களுக்கு ஒரு ஆட்சியை தந்திருக்கலான்றது. ஆனால் என்ன இருந்தாலும் எனக்கு ஆதரவு தந்த மற்ற அனைத்து கட்சிகளுக்கும் நன்றிகளையும் சரி தெரிவித்துக் கொண்டார் அந்த இடத்துல. அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த கோட் ஷூட்டை பற்றியும் அதில் சொன்னேன். உண்மையாக சொல்ல போனால் நடிகர் முதலமைச்சருமான விஜய் அவர்கள் அவர் இப்போ கோட் ஷூட்டோட திரிவார். அதாவது வெள்ளை அடுத்தது கருப்பு. ஸோ அதுக்கு ஒரு தகுந்த காரணத்தை சொன்னேன். ஏன் நாங்கள் எல்லாம் கோட் ஷூட் போடக்கூடாதா, ஏன் நாங்கள் போட்டால் அது போடப்படாதா என்ன மாதிரியும், ஏன் நீங்கள்லாம் போடணுமா நாங்கள் போட்டால் என்ன மாதிரி என்ற கேள்வியை எழுப்பி கொண்டு அது மக்கள்ன்ற மனம், மக்கள வெள்ளை கருப்பு, அதாவது அந்த மக்களுக்காக அது உருவாக்கப்பட்ட அந்த நிறம் என்ற மாதிரி சொல்லி அந்த நிறத்தையும் சொல்லி அந்த நிறத்துக்காகத்தான் இந்த விஜய் இந்த ஆடையோடு திரிவான் என்ற மாதிரியும் சொல்லியிருந்தேன். இதை விட இன்னும் ஒரு விடயத்தையும் அதில் சொல்லியிருந்தேன் மேடையில். அதாவது இப்பவும் என்ன எங்களை அவர்கள் குறி வச்சு பலர் இந்த பல விடயங்களை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதாவது மீன்ஸ் போடுறார்கள், யூடியூப்பில் போடுறார்கள், அப்படி இப்படிலாம் போடுறாங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்டா, எல்லாரும் போடுங்கோ நீங்கள் போடத்தான் எனக்கு என்ன வினக்கி கூடுது, நான் இன்னும் மக்களுக்கு சாதிக்கணும் மாதிரி கிடக்கின்ற மாதிரியும் இதை குறிப்பிட்டிருந்தார். இதில் முக்கியமாக இன்னொரு விடயத்தை சொன்னார், எனக்கு இப்போ விளங்கிடுது, என்ற மக்கள் என்னோட இருக்கிறார்கள், இனி எனக்கு எப்பவும் வெற்றி தான். அதாவது மீண்டும் மறுமுறை சொல்கிறேன், இனி எங்கள் 2 பேருக்கு தான் போட்டி, டிவிகே டிஎன்கே இந்த 2க்கும் தான் போட்டி, மற்ற ஆட்களுக்கு வேலை இல்லை, இழுத்து மொழிட்டு போங்கய்யான்ற மாதிரி தான் அவருடைய அந்த பேச்சு அதில் இருந்துச்சு. முதலமைச்சர் விஜயின் பேச்சு, அதாவது அவருடைய பேச்சை பார்க்கும் பொழுது ஒரு வேறு மாதிரியான ஒரு ஆக்டிவ் இருந்துச்சு. அதாவது தேர்தல் பிரச்சாரம் மாதிரியே திருப்பியும் இருந்துச்சு. இவர் அடுத்த 5ஆவது வருடத்துக்கு இப்போவே தேர்தல் பிரச்சாரம் செய்கிற மாதிரியே எனக்கு எந்த கற்பனைக்கு தோன்றிச்சு. அடுத்த இன்னொரு விடயத்தை மேலே சுட்டி காட்டியிருந்தார், திமுக அரசு மாடர்ன் நாடு, மாடர்ன் அரசியல் என்று சொல்லி ஊரூரா போதைப் பொருட்களை விற்று ஊரூரா போதைப் பொருட்களுக்கு அடிமையான அந்த மக்களாக்கி, அதாவது அவர் நினைச்சிருந்தா அந்த போதைப்பொருள் ஸ்டார்ட்லேயே நுள்ளி எறிஞ்சிருக்கலாம், முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிருக்கலாம். அவர்கள் அதை பெட்டிஷா வளர விட்டு இன்றைக்கு அதால் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பல சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அதில் சுட்டி காட்டியிருந்தார் அந்த மேடை பேச்சில். இது எல்லாத்துக்கும் அவர் இன்னொரு விடயத்தையும் சுட்டி காட்டியிருந்தார், சிங்கப்பெண் படை. அதாவது உங்களுக்கே தெரியும் அவர் உருவாக்கிய படை. அந்த படை அடுத்த வீக் இன்னும் ஆக்ரோஷமாக குயிக்காக யாரெல்லாம் குற்றம் செய்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் தண்டனை வழங்க வேணும் என்ற எண்ணத்தோடு, அதாவது தண்டனை குற்றம் செய்தவனுக்கு தண்டனை லேட்டாகவும் குயிக்காக கிடைக்கும் அடுத்த கிழமை பிறகு என்ற மாதிரியான வாக்கு மூலங்களை கிள்ளி வீசினார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். இடையில ஒரு இன்னொரு விடயத்தையும் சொன்னார், இவ்வளோத்தையும் சொல்றீங்களே நீங்கள் முதலமைச்சர்களே என்று யாரு எதிர்கட்சியில் வேறு ஆக்களோ பேப்பரோ ரிப்போர்ட் மேலே சொல்லுவாங்களாம். அதாவது எதிர்கட்சி, அதாவது நீங்கள் சொல்கிற ஆக்கள் எல்லாம் இப்போ ஆட்சியில் இல்லை, இப்போ நீங்களாம் ஆட்சியில் இருக்கீங்க, பேந்தேர் இதை சொல்கிறீங்க, இது எல்லாத்தையும் வேறு இப்போ சொல்கிறீங்கன்றது சில இடத்துல வேறு ஆக்கள் கேட்பாங்க, குற்றம் சாட்டுவாங்கன்றது மாதிரியும் முதலமைச்சர் சொன்னேன். ஸோ அப்போ அதுக்கு அவர் முதலமைச்சர் இன்னும் ஒரு கருத்தையும் சொல்கிறார். அதாவது வேரில்
எண்ணெய் கொதிக்கிற எண்ணெயை ஊற்றிட்டு போனாக்கள் இவியல். அப்போ இவியலை பற்றி மக்களுக்கு சொல்லாமல் நான் யாருக்கு சொல்ல வேணும்? அது நான் மக்களுக்கு சொன்னாதான் மக்களுக்கு விளங்கும் என்றதை அவர் அதில் சுட்டி காட்டியிருந்தார். இதெல்லாத்தையும் விட்டுட்டு அவர்கள் குதிரை பேரம் பேசுகிறார்கள் அப்படி இப்படி என்று குற்றம் சாட்டினார்கள். ஆனால் அவர் என்னமோ அந்த மேடையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னார் எப்படி என்றால், அதாவது தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும், அதாவது திமுகவும் மற்றும் பலரும் இதில் அவர் ஸ்டாலின் சார் மட்டும் அவற்ற பேரை மட்டும்தான் மெயினாக குறிப்பிடுறார். மற்ற ஆக்கள பேர் ஒன்றுமே இதில் வரவே இல்லை. ஸோ அப்போ அதில் அவர் சொன்னார், இனி இந்த தீய சக்தி தூர சக்தியாக போயிடும். அதாவது எப்படி இந்த ராஜேந்திரன் அவர்கள் சொல்கிற மாதிரி தூர சக்தி, நார சக்தி, வேற சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தின்னு அவர் அவற்றை டைலாக்கே இப்போ வேற மாதிரி கதைக்கிறார். அதாவது இனி இந்த திமுக என்ற கட்சியே அந்த தமிழ்நாட்டில் இருக்காது. இனி ஒரே ஒரு கட்சி இவர்கள் மட்டும்தான், அதாவது டிவிகே மட்டும்தான் என்றதை அதில் சுட்டி காட்டி கதைக்கிறக்கூடியதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் இன்னும் ஒரு விசேடமான விடயத்தை சொன்னார். அப்படி இருந்தால் நீங்கள் ஸ்டாலின் சாரே நீங்கள் எப்போ இந்த தீய சக்திகளோட கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்க நினைச்சிங்களோ அப்போவே என்று சொல்லி ஒரு கொஞ்ச நேரம் பேப்பரை தூக்கி பார்த்துட்டு தூந்து போன சக்தி ஆகிடுது உங்களோட தேர்தல், உங்களோட வெற்றி என்ற மாதிரியான விடயத்தை அதில் சுட்டி காட்டியிருந்தார். அதாவது நீங்கள் தீய சக்தி இல்லை தூர சக்தி என்று சொல்லி ராஜேந்திரன் அவர்கள் சொன்ன டைலாக்குகளை மாறி மாறி நீ புலி, அந்த புலி, இந்த புலி என்ற மாதிரி இவரும் வேறு மாதிரி கதைச்சார். அதாவது கதம் என்று ரஜினிகாந்தின் ஒரு ஸ்டைல்லையும் அதில் கதைக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தேன். மொத்தத்தில் சொல்லப்போனால் சுருக்கமாக எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது பேப்பரை பார்த்து சில விடயங்களை கூறினதையும் கவனிக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது இன்னும் ஒரு விடயத்தை சுருக்கிய சிம்பிளாக சொன்னேன். அது உண்மையாக அதில் நானும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். அதாவது 50-60 வருடமாக உள்ள பணம் கொடுத்து போடுற வாக்கு அதை நாங்கள் உடைச்சிருக்கிறோம். டிவிக்கு உடைச்சிருக்குது, முதலமைச்சர் விஜய் அதை உடைச்சிருக்கிறார். அடுத்தது சாதி, அதை உடைச்சிருக்கிறோம். சாதிக்காக ஓட்டு இனி உங்களுக்கு இல்லை, சாதி உடைச்சிருக்கிறோம். ஏன் மதத்தை உடைச்சிருக்கிறோம். ஸோ இப்போ மொத்தம் தமிழராக உண்டாக மக்களாக நிற்கிறோம் என்ற மாதிரி ஒரு கருத்தையும் சொன்னார். அது உண்மையாக வரவேற்கத்தக்க கருத்தும் ஏற்கக்கூடிய கருத்து. கடைசியாக அவர் என்ன சொல்லியிருந்தார் என்றால், அவர் 234 தொகுதியும் நம்ம தொகுதி தான், அங்கே ஆர் வந்தாலும் நம்ம தொகுதி தான் என்ற மாதிரி சொன்னார். ஸோ அப்படி பல விடயங்களை சொல்லிக்கொண்டு எல்லாரும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வரப்போகிற இடைத்தேர்தலில் உங்களில் ஒரு தினம் திருச்சியில் நிற்க வைக்க போகிறேன், அவரை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேணுமென்றதை அதில் குறிப்பிட்டிருந்தார். ஸோ மொத்தமாக சொல்லப்போனால் அதில் அவர் பேப்பர் பார்த்து படித்த விடயங்களும் இருக்குது, பேப்பர் பார்க்காம கதைச்ச விடயங்களும் இருக்குது, ஒரு சில ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்திய விடயம் இருக்குது. அதாவது ஸ்டாலின் சார் என்ற அவருடைய பேரை குறிப்பிட்ட விடயங்களும் இருக்குது, வேறு ஒரு பேரையும் குறிப்பிடவில்லை. ஸோ அதாவது நடிகர் விஜயகாந்தின் பேரை அண்ணே என்று குறிப்பிட்டிருந்தார். ஸோ அப்படியான விடயங்களை சொல்லி அவர் குறிப்பிட்டு இந்த மேடை பேச்சை நிறைவேற்றினார். ஸோ மொத்தத்தில் சொல்லப்போனால் அதாவது தனது வெற்றிக்கு பிறகு முதல் மக்களை சந்திக்கும் இந்த மேடையாக தான் இதை பார்க்கின்றார்கள் பலர். ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.